கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா டெட் ரைடில் வந்து நைட்மேர் மோடு விளையாட போகிறோம். ஆமாம், ஸோ இன்றைக்கி வந்து இந்த கேம் தான் விளையாட போகிறோம். சரி வாங்க விளையாடலாம். என்ன ப்ரோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா? நான் கிரியேட் பண்ணட்டுமா? ஓகே, நான் கிரியேட் பண்ணுறேன். கைஸ் நைட்மேர் மோடு பார்த்துக்கோங்க. நான் வந்து நைட்மேர் போட்டுட்டு தான் அவ்வளோ போட்டு அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக முதலே காமிச்சிடலாம், அப்படியே காமிக்கிறேன். ஓகே வாங்க. என் தம்பி கெட்டில் கார் வாங்கினா கைஸ். ஆக்சுவல் 2 ரெக்கார்டு எடுத்தோம் உண்மையாக சொல்லணும் நான் கெட்டில் காரில். பட் 2லேயுமே வந்து ஒன்று நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிட்டோம். சரி கெட்டில் கார் ராசியே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஆர்மர் ட்ரெயின்லேயே வந்துட்டோம். ஆர்மர் ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஆர்மர் ட்ரெயினில் வந்துட்டோம். எஸ், ஸோ இப்போ ஆர்மர் ட்ரெயின் பார்க்க எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். ஆர்மர் ட்ரெயினுக்கு உங்கள் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என் தம்பி முறைக்கிறான். ஏன்டா ஆர்மர் ட்ரெயினுக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் தானே, நல்லா தானே இருக்கு. கைஸ் அதாவது அவன் வந்து சொல்கிறான் ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படிதானடா. சரி ஓகே. ஆமோ ரிவால்வர் எங்கடா? நேவி ரிவால்வர் வாங்க. நேவி ரிவால்வர் இதுக்கு நீ என்ன கிளாஸ்? ஐரோல தானே? ஆமாம். அப்போ வாங்க. சரி தா. ஐயோ எப்போவும் அப்படி தானே விளையாடுவோம். என்னாச்சு உனக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சி கோமா ஸ்டேஜ் போயிட்டா போல. ஆமாம் கைஸ், ஏதாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். சரி ஓகே வாங்க நம்ம ஸ்டார்டிங் கோல்லாம் வாங்கிக்கலாம். கோல் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஓகே வாங்கிப்போம். கோல் எடுத்துக்கிறேன். நான் நேவி ரிவால்வரை எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஓஹோ இப்படிலாம் ஏறலாம் போல, சூப்பராக இருக்கு. அப்படியே பொறுமையாக போயிட்டேன். அப்படியே எப்படி விழுது. ஆடாப்பா இதுக்கு நான் நேராகவே வந்திருக்கலாம் போல். கோலை போடுறான். ஐயையோ கோலை போடுனா கோல் பறக்குது. சரி இருங்க அப்படியே பொறுமையாக ஸ்க்ரீனை தேய்ச்சி உள்ள கோலை போட்டுருவோம். போட்டேன் கைஸ். ஓகே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். நடுவில் இன்ட்ரெஸ்டிக்காக வந்தால் உங்களை அங்கே மீட் பண்ணுறோம். ஓகே கைஸ், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கேம்பை பார்த்துட்டோம் இல்லைடா. கேம்பை லூட் அடிக்கலான்னு வந்துட்டோம். எஸ், ஸோ கேம்பில் போயிட்டு பார்ப்போம். எப்படின்னா கௌபாய் இருப்பானுங்க. என் தம்பி நம்பி தான் வந்தேன். ஏன்னா வந்து அவன் தான் சர்வையில் வச்சுருக்கானே, என் கன்று வச்சுருக்கானே நம்பி நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஏன்னா உன்னை மாதம் அடிக்கிறானுங்க போல இருக்கே. நான் தான் அவனுங்களே அடித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே நம்ம வந்து அவுட்லாஸில் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களே 35 கைஸ். கோல் எடுத்துப்போ. கோல்டு பிளேட். இதெல்லாம் என்ன கன்னுனே தெரில. பட் நிறைய கன் இருந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் புல்லட் இருக்கணுமே. கன்னில் புல்லட்டே இல்லை. டரண்ட் இருக்கு. அதனால் நான் 2 டரண்ட்டுமே எடுத்துக்கிறேன். ஓகே ஆனால் லூட் எடுத்தா. ஓகே கேம்பில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை கைஸ். ஆக்சுவலாக எதுதான் கேம்ப் பண்ணுறோன்னு சத்தியமே தெரியலன்றதுக்குள்ள நைட் ஆகிடுச்சு. ஆஹா நம்ம சோழியை பிடிக்க பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நைட்மேர் மோடு. நைட்மேர் மோடில் நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எனிமிக்கு வந்து ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் பயத்தில் இருக்கோம் நாங்கள் 2 பேரும் இல்லைடா. ஆமாம். எஸ், ஸோ அதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வண்டியில் ஏறிடலான்னு வண்டியில் ஏறிட்டேன். சரி ஓகே. ஓகே கைஸ், ஸோ வந்து 8000 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு வில்லேஜ் வந்துடுச்சு. சரி ஏன்டா வில்லேஜ் வந்துச்சு நான் சொல்லி முடிக்கல, அது கட்டி வந்து ஆடா பாவி ட்ரெயினை ஏன்டா அதுக்குன்னு இவ்வளோ தூரம் நிறுத்தி வச்சுருக்கா. ராத்திரியில் ஸ்பான் ஆனதால பாருங்க இங்கே எடுத்த பாருங்க கார் அவ்வளோ தூரத்தில் நிறுத்தியும் ஒரு ஜாம்பியனை வந்து அடிச்சிட்டோம். நீ முதல்ல எங்கேன்னே எனக்கு தெரியல, எப்படா நான் காட்டுவேன் மெண்டல் கைஸ். அவன் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோ இருக்கான் பாருங்க, இங்கே இருக்கான். ஆனால் ஹெல்த்து பார் காட்டில் தானே. ஆமாம் காட்ட மாட்டேங்குது. ஓகே இப்போ காட்டுது கைஸ். இப்போ பாருங்கள் அவன் ஹெல்த்து பார். பாவம் கைஸ், ஓகே பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்த பைப்பை சொல்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா இருந்ததே 2 புல்லட்டு. அந்த 2 புல்லட் தான் சுட்டேன். ஆனாலுமே சாக மாட்டானுங்களே. வாடா போடா நீ. என் தம்பியே மாஸ்க் கட்டுறான் கைஸ். கைஸ் இவனையாவது நம்ம சுடுவோம். ஏன்டா அவனையாவது என்னை சுட விட மாட்டானுங்க. சரி இந்த மண்டையினையாவது சுடுவோம் அப்படின்னு சுட்டேன். ஏய் போடுறா அப்படின்னு போட்டா
முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்டிய போக இப்போ ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வில்லேஜ் வந்து லூட்டட்னு நினைக்கிறேன். இல்லை சவுண்டு கேட்குது. சவுண்ட் கேட்குதா? இங்கே இருக்கான் பாரு ஆர்மட் ஜாம்பி. ஓகே நான் போய்ட்டு கோடு போடுறேன், நீ சர்ச்சில் எடுத்துடுறியா? ஓகே கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15536. ஸோ கோடு போட்டுடலாமா? 15536. கைஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும். சொல்லு. நான் இப்போ சாவு போகிறேன், அது ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே ஹோலி வாட்டர் குரூசிஃபிக்ஸ் ரெண்டுமே கிடையாது. சர்ச்சில் இல்லையா? முடிச்சு விட்டீங்க போங்க. அதுவும் ஹோலி வாட்டரும் இல்லை குரூசிஃபிக்ஸும் இல்லை. கைஸ் இப்போ நான் எப்படி அவனை காப்பாற்றுவேன் கைஸ்? என்கிட்ட பேண்டேட் கூட கிடையாது. ஐயோ இதான் ஸ்னேக் ஆயில் இருக்குது, இதை குடி இப்போதுக்கு. என்கிட்ட வந்து இப்போ இதுதான் கிடைச்சிச்சு, எப்படியே குடிச்சு இப்போதைக்கு ஹெல்த் ஏற்றிக்கோ. ஓகே அது வேணாம். ஏன்டா இருக்கிற 2 கன்று பார்த்தது கைஸ், 3வது கன்று தெரிஞ்சு தலை மேலே வச்சுப்பான்னு நினைக்கிறேன். 2 பேங்க்கா? ஆமாம், பட் இன்னொரு பாஸ்வேர்ட் நான் பார்க்கவே இல்லையே. நானே வரேன். ஒரு வேளை இந்த பேங்க் பின்னாடி ஒழிச்சிட்ருக்கானோ? ஒரு வேளை எனக்கு இன்னொரு பேருக்கா கிடைக்குமா? இதோ இருக்கான் பாருங்க கைஸ் பேங்க் பின்னாடி. இவனை வந்து நீங்கள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி டிக் தானடா இது. இவன் வந்து பேங்க் பின்னாடி தான் இருப்பான். சரி பாஸ்வேர்டு சொல்லு. ஓகே இந்த வாட்டி என் தம்பி போகிறானா 15636டா. 15636 15636 ஓகே நம்ம பாண்ட் எடுக்க வந்துட்டோம். ட்ரெஷரி பாண்ட், அது இது ஒரு பாண்டு. சரி பாண்டு முக்கியம், அதெல்லாம் அதை எடுத்துக்கலாம். ஓகே அவ்வளோதான் தெரிஞ்சு லூட் எடுத்து அடிக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீடியோ லூட் அடிக்கிறேன். ஓகே நம்ம பேரலையும் எடுத்துக்கலாம், ஏன்னா இதுவுமே நல்ல ஃபியூல் ஏறும். அவன் பக்கத்து 8 லூட் அடிச்சுட்டு வரானா. சரி நம்ம வந்து நம்ம ட்ரெயினுக்கு போயிடலாம். ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10,000 மீட்டர் கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சேஃப் ஜோன் வந்துச்சு. கையில் இருக்கிற எல்லா பொருளையும் விற்றுட்டு 2 பேரும் மாதம் மாறலான் இருக்கோம். அண்ட் இந்த கவுபாய் வந்து தொங்கிட்டு இருக்கால, இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வித்தியாசமாக இருக்கான்ல. நான் ஏன் இவனுக்கு இப்படி தொங்க விட்டேன்னா எனக்கு அப்படி தொங்க விட பிடிக்கும். இவன் வேறு சும்மாவே டரட்டில் ஏறி டொப்பு 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 டொப்புன்னு சுட்டுட்டே இருக்கான். ஏன்டா அவனுக்கு நார்மலாக சுட தர வேறு எப்படி தான் சுட தெரியும். சரி எல்லா கோல்டையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு மாதம் மாற ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே எடுத்துட்டேன். ஏன்டா அதை கூட ஆட்டிய போட வருவியா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா கைஸ், தமிழ் சொல்கிறேன், குப்பை மாதிரி எல்லாத்தையும் போட்டு போயிட்டு ரிவைவ் வித் பேண்டேட். ஓகே தண்டர் பார்த்தீங்கன்னா என்னை முடிச்சு விட்டுட்டு போயிடுச்சு. அதுதான் சொன்னேன், நைட் மேரில் வந்து தண்டரோட அஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் முதலையே சொன்னேன், அதுதான் இப்போ நடந்துச்சு. சரி ஓகே என் தம்பி வந்து என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னான். சரி காப்பாற்றுனா தண்டர் வெளியே வந்து நிற்காதுடா, அப்புறம் செத்துருவாடா நீயும். கைஸ் இப்போ நான் சொல்கிறது இவன் கேட்க மாட்டேங்கிறாங்க கைஸ். இவனும் செத்துட்டா கேமே முடிஞ்சிடும். கைஸ் பாருங்களேன் நம்ம கருகி போயிருக்கோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணுங்க. ஏன் கைஸ் நம்ம மண்ணுக்குள்ளே போயிட்டோம். இது தாண்டா என்னை எடுக்காதேன்னு சொன்னேன். பாரு நான் மண்ணுக்குள்ளே போயிட்டேன்டா. இப்போ எப்படா நான் கைஸ் பக் ஆயிடுச்சுனால நகரு கூட முடியல. ரிவைவ் பண்ண வருவியா தெரியாது. அண்ணா வந்து இதுக்கு வந்து காரணம் என் தம்பி தான். இங்கே பாருங்களேன், நாமளாம் அங்கே இருந்திருந்தா கூட பக்காக வந்துருப்பேன். இங்கே பாருங்கள் இவன் மண்ணுக்குள்ளே போயிட்டான். இருங்க வரேன் இருங்க. ஃபுல்லாக பக் ஆகிட்டான் மாட்டேன். ஓகே நான் காப்பாற்றுறானான்னு பார்ப்போம். அது வந்து சம்பவம் ஆகாமல் இருக்கணும், அதுதான் மேட்ரு. சரி பார்க்கலாம். வந்துட்டான் காப்பாற்றுப்பா. ஓகே வந்துட்டா கைஸ் மேலே. ஆமாம் கைஸ் வந்துட்டேன். இதில் வந்து திட்டுறா கைஸ். நீங்களே சொல்லுங்கள், நான் மண்ணுக்குள்ளே என்ன பேசாமல் இங்கே வச்சுட்டு போயிடலாம். அதுவும் தண்டரில் இவனும் நடந்து வர்றான். ஆக்சுவலாக கேமே முடிச்சு போயிருக்கோம்.
எனக்கு தெரியும் காய்ஸ், எனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நான் வந்து தார், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான். ஓகே, வந்து தார் ஆகாலும் ஒன்றுமே ஆகாதான். ஏன்டா நீலாம் ஒரு தாரா? சரி ஓகே கைஸ், அடுத்த இடத்துக்கு போகும்போது உங்களை கண்டினியூ பண்ணுறோம். சரி ஓகே கைஸ், நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இப்படி வெளியே போகும்போது ஃபோட்டோஸை பார்த்துட்டோம். சரி, நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணலான்னு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக மார்னிங் வந்துட்டோம். பார்த்தீங்களா, சேஃப் பிளேஸ் பக்கத்தில். அதாவது நாங்கள் ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம், பார்த்தா இங்கே ஃபோட்டோஸ் பார்த்தோம் இல்லைடா. அதனால தான் சரிங்க நிறுத்தி ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணலாம். அது உங்களுக்கும் காட்டலாம். ஏன்னா நைட் மேர் மோடில் இது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோமே, மக்களுக்கும் தெரியட்டோமே, இந்த இடத்துல ரெக்கார்டை ரெஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் இல்லைடா. அதான் சரி. அதுவும் வெறி ஆகுதுன்னா அவன் நார்மலாக பேசணும் கைஸ். நார்மலாகவே பேச மாட்டேன்றான். அப்புறம் நான் என்னன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறான்னு தெரில. பட் ஏதோ ஒன்று. ஓகே, இவனுங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு வேறு அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த ஆளை போடுவோம். போட்ட எங்கேருந்துடா சொல்கிற நீ? எங்கேருந்துடா சொல்கிற? ஓ, இங்கேருந்து தான் சொல்லிட்டுருக்கியா? ஓகே, சத்தானா இந்தியா. இங்கே உள்ள ஆளுங்க இருக்கானுங்க. ஓகே கைஸ், முடிச்சு விட்டுருப்பானுங்க. நல்லா நம்ம கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே பேண்டேட் இருக்கும், அது நல்லது. ஓகே, எனக்கு தோணுச்சு பேசாமல் நானுமே போல்ட் ஆக்ஷனே எடுத்துடலான்னு யோசித்தேன். அது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு என்னமோ எனக்கு ஷார்ட் கன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. எனக்கு பர்சனலாக சுட தெரில அதில். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மேலே யாரா அது பேர் என்ன, கெனான் பால் மேலே உட்காந்து சுட போகிறோம். வாங்க, இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க போய் சுடுவோம். வந்துட்டானுங்க. எப்படி தான் வரானுன்னே தெரியலையே. என் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நிற்கிறானுங்களாடா? ஏன் வாங்கடா வாங்கடா, போடு. அப்படியே வெடிச்சு செதறணும். வாடாடி, அவன் போஸ்ட்டுக்கு ஏன்டா நீ போகிற? நான் இப்படி தான் சாகணும். ஓகே, செதறிட்டான். ஏண்டி குதிரை ஏண்டி கொன்ன? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், குதிரை எப்போ கொண்டா? எந்த குதிரை? என்கிட்ட இந்த குதிரையை கொண்டடி, இந்த வெள்ளை கலர் குதிரை. அதான் குதிரையா இருக்கே, சரி போகும்போது புடிச்சிட்டு போயிடலாமேன்னு தான் வச்சு இந்த வெள்ளை கலர் குதிரை கிணம்பால் வச்சு சுட்டுச்சு பைத்தியம். கேஸ், நான் குதிரையே பார்க்கல. கேஸ், நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் மேலே ஏறி நின்று நடந்துருக்கீங்களா? கேஸ், இங்கே ஒருத்தன் வரான். போடுறான் இவனை. என்ன போட முடியல? எங்கே ஆளு காணும்? தூரம் இருக்கான். போடு. எங்கே கேஸ்? வித்தியாசமாக என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே, என்னைய போட்டு தரலான்னு பிளான் பண்ணிட்டானுங்க. போட்டியா? ஓகே, கெனான் பால் இங்கே கிடைக்கும் கைஸ். இந்த ஃபோர்ட்ரஸில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கெனான் பால்னோன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, கரன்சி பாண்ட்ஸ் இங்கே நிறைய கொடுக்குறாங்க. உங்களுக்கு இங்கே வேணாலும் கரன்சி பாண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ கைஸ், நிறைய இருக்குல்ல. ஓகே, இவ்வளோ பாண்டு வச்சு சீரியஸாக என்ன பண்ணுறதுன்னு உண்மையிலே தெரியல. இவனே கேளுங்க, ஏன்டா ஒரு 100 பாண்டு இருந்தால் இப்போ என்ன பண்ணுவோம்? கிளாஸ் வாங்கு. என்ன கிளாஸ் வாங்க? நல்ல கிளாஸ் இருக்கா? உன் இஷ்டம்பா. பாருங்க, அவனே இஷ்டம்ன்றான். தட் மீன்
இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக இந்த கிளாஸும் பிடிக்கல, அதால் வாங்குறதும் இல்லை. ஓகே, ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணிட்டு உள்ளே இருக்க எல்லாத்தையுமே லூட் பண்ணியாச்சு. அண்ட் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் எடுத்து அந்த ரைஃபிள் அம்மும் இல்லை, ஒரே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சேன், பக்கத்துலேயே இந்த என்ன சேஃப் பிளேஸ் இருக்கே, போய்ட்டு அம்மும் வாங்கிடலான்னு பார்த்தா ஆல்ரெடி தான் வாங்கிட்டோமே, லிமிட்டடாக தானே இருக்கும். சரி மறுபடியும் நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது என்ன பண்ணேன்னா, என்னோடய ஸ்லாட்டில் ஷவலுக்கு பதிலாக கையில் ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து என்கிட்ட இப்போ அதில் தான் அம்மும் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் சொன்னேன் ஏன் கேனாட் பால் அம்மா வாங்கி கொடுத்துட்டேன்னு கேட்கும்போது இதுக்காக தான் வாங்கினேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரி ஓகே, மற்ற பேசுகிறேன். மழை பெய்யுது, சவுண்டு கேளுங்க. தெரியுதா கைஸ், பிளட் மலை யுவர் கவர்டு வித் எனக்கே மலையா ரத்த மலை பிளட் மலையா என்னதான் தமிழுக்கு. ஓகே சாரி, ஓகே நாங்கள் அடுத்த போனோடனே கண்டினியூ பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது. அதாவது வந்து இங்கே ஷூட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து டெஸ்லா லேபுக்கு வந்துட்டோங்க. இதில் வேறு என் தம்பி திட்டிகிட்டே இருந்தான், டெஸ்லா லேப்னு. ஒரு நிமிஷம் இருங்க, சாரி கைஸ், தெரியாமல் வந்து கேம் வால்யூம் நான் வச்சுட்டு ஆடிட்டு இருந்தேன். நடுவில் வந்து கண்டினியூ கொடுக்கறதுக்கு ஆமாம் தானே, அதால் கேம் வால்யூம் வந்துருச்சு, மன்னிச்சிக்கோங்க. சரி ஓகே, நம்ம டெஸ்லா லேபுக்கு வந்துட்டோம். டெஸ்லா ஸ்பான் பண்ணி நைட்மேரில் முடிக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணக்கூடாது, முடிக்கணும். எங்கள் அக்கா வச்சுன்னு முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து எலக்ட்ரோ கன்னில் சுட தெரில. நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த வாட்டி நீ எலக்ட்ரோ கன்னில் சுடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா கைஸ், நான் வந்து சுடு அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை ஒருத்தர் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி அவருக்கு வந்து நம்ம அப்புறமா விளையாடலான்னு சொல்லலான்னு பார்த்தா சொல்ல முடில. சரி நான் அப்புறம் அவருக்கு நானே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். சரி இப்போ வந்து நம்ம கோல்டு சில்வரெலாம் ஆட்டையை போட்டுட்டு நம்ம வந்து டெஸ்லா வந்து ஸ்பான் பண்ண போகிறோம். நடுவில் நான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கலை, எல்லாமே மறுபடியும் வில்லேஜ் தான் லூட் அடித்தோம். அதெல்லாம் வந்து திரும்ப வில்லேஜை காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் கட் பண்ணிட்டோம் இல்லைடா. ஸோ அதனால் வந்து மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இவனோட ஒரு கால் காணும். ஓகே, அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ நாங்கள் தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். இங்கே நில்லுங்க, டெஸ்லா பக்கத்தில் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், தம்ப்நெயில் எடுத்துட்டோம். வெயிட் பண்ணு, லைட்டிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணல, வெயிட் பண்ணு. ஓகே, ஒரு ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஏன்னா இது ஆன் ஒன் லைட்னிங் வரும், அதுக்காக வந்து லைட்னிங் ராடு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட்னிங் ராடு தோ இருக்குடா நியூஸ் பேப்பர் பின்னாடி. எப்படி மறைச்சி வச்சுக்கிறானுங்க பாருங்க. இப்போ இது பண்ணு, லிவர் ஆன் பண்ணி, இப்போ போய்ட்டு லிவர் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. போனோடனே நான் டாக்டர் ஜாம்பிஸா, டாக்டர் இல்லை சயின்டிஸ்ட் ஜாம்பிஸோ, அடிக்கடி டாக்டர் வந்து அவனால சயின்டிஸ்ட் ஜாம்பி அண்ட் வாயில் டாக்டர்னு வருதுன்னு தரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிவர் அழுத்தியாச்சு, நிக்லோ டெஸ்லாவும் ஆன் பண்ணியாச்சு. அங்கே இருக்கானுங்க பாருங்க, இங்கேருந்து அடிக்க முடியும் தான், பட் இருங்க ட்ரை பண்ணலாம். வர மாட்டேங்கிறானுங்களே, ஐயோ தமிழ் கீழே வந்துட்டான். இங்கே நிற்கிறான், இங்கே இருக்குங்க, போட்டாச்சு. ஓகே, இப்படி தான் எல்லாரையும் போட்டுட்ருக்கணும். ஸோ இப்படியே போட்டுட்டு நான் வந்து சொல்லிட்டேன், இந்த வாட்டி வந்து எலக்ட்ரோ கன் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் இல்லைடா. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கன் சுட்டுட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு, திடீர்னு வந்து பட்டுன்னு இதுவாகிடுச்சு. சரி ஒருவேளை நமக்கு தான் சுட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து என் தம்பியை சுட சொல்லிட்டேன், அவன் சுடுறேன்னு சொல்லிட்டான். சரி வாங்க எல்லோரும் இங்கே வந்து சேர்றானுங்க, இங்கேயே அடிச்சிடலாம் போல இருக்குது. ஈஸியாக வராங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே. முடிஞ்சிச்சா? முடியல தானே, வந்துட்டு தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வரானுங்க பாருங்க, கூப்பிடாமையே வரானுங்க, நல்ல பசங்களாக இருப்பானுங்களோ. ஏன்டா கூப்பிடாமையே வரானுங்க கைஸ், வாடா வாடா. என்னை வந்து தொடுறதுக்கு முன்னாடி என் தம்பியை தொட்டுட்டு என்னை தொடுங்கடா அப்படின்னு தமிழை போட்டு குத்துடலாம் அப்படின்னு நினச்சேன்.
சரி, ஆனால் இந்த டெஸ்லாவும் ஏந்து போகல, இந்த டாக்டர் சாம்பிஸும் முடியல, இவனுக்கு எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருந்தானுங்க, போட்டு ததியாச்சு. ஓகே, மறுபடியும் ஆளுங்களை காணோம், எங்கேயோ போயிட்டானுங்க. எங்கிட்டு? ஓ, ஸ்ட்ரெயிட்டாக வரான். ஏன்டா அவனையாடா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த? ஓகே, மேக்ஸிமம் வந்து சில பேரையும் முடிச்சிட்டோம். டெஸ்லாவும் ஏந்து போயிட்டான். ஸோ இப்போ வந்து இவனுங்களை போட்டோன்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் இப்போ கீழே போகலாமாடா? டே அங்கே வரான் பாடுறா. டே பின்னாடி வரான்டா. சீக்கிரமா முஸ்த கலச்சு மாட்டு ஆட்டி போட்டு வந்துடுறேன். ஓகே, வண்டி விடுகிறேன். ஓகே கைஸ், எலக்ட்ரிக் கன் இவன் எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இந்த கன்னில் வச்சு நம்மளுக்கு சுட தெரில. அதான் மாப்பிள்ள, நீ சுடு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்குடி எடுத்த பக்காவது? ப்ளே டெட் ரைல்ஸ் வித் மீ நவ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. திரும்ப அங்க பேசிருக்காத, இங்க பாரு கொஞ்சம். ஓ கைஸ், நான் கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இவன் வேறு வந்துட்டான். சரி, நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கலாம். எவன்டா அது? ஸ்னேகல் கூடுறா. ஓகே கைஸ், மரண பயத்து காமிச்சிட்டான் படவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓடுறா. எவ்வளோ என்ன துரத்துற மாதிரியே ஃபீல் ஆகுதே. இவன் தானா? ஒரு செகண்டில் பயமுத்திட்டானே. எப்போ ஹார்ஸ் கிடச்சிச்சு? நான் காட்டி போட்ட ஹார்ஸ். ஐயோ பயனுடைய குதிரை பகை போகுது கைஸ். நான் ஸ்னேகல் குஸ்ட்டு ஓடுன்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா மரண சம்பவம்? நல்ல ஸ்னேகல் குஸ்தான். நான் பிறகு இழுத்து ஏறிக்கிட்டு இருக்கேன். ஸ்னேக் ஆயிலோட பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம தமிழ் குதிரை. ஓகே, வேறு நைட்டு முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, ஓகே, நம்ம டக்குனு ட்ரெயினில் ஏறி கிளம்பி ஓடிடலாம். ஓடிடு, தப்பிச்சு எங்கேயாவது ஓடி, தூரமான இடத்துக்கு ஓடிடு. சேஃப் ஜோன் பக்கம் தான். அப்படியா? ஆமாம். சரி, ஓகே கைஸ், கையில் பார்த்தீங்கன்னா டாலர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் 60 to 70 போகும்போது நாடும் ஒரு வில்லேஜ் கேப்சர் பண்ணுறோம். பட் அந்த வில்லேஜ் உங்களுக்கு காட்ட வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த இடத்த வந்து நாங்கள் கொஞ்சம். ஓகே கைஸ், வந்துட்டோம். எத்தனையாவது 1000 வந்திருக்கோண்ணா? 70,000. இன்னொரு 10,000 டிஸ்டன்ஸ் தான். சரி, வந்து ரெடி ஆகுறது எல்லாத்தையும் காமிச்சிடலாம். கோல் அதெல்லாம் வாங்கிக்கலாம். எஸ், ஸோ அந்த கோல், புல்லட்டு. நாங்கள் ஆக்சுவலாக வில்லேஜ் லூட் அடிக்கலை. ஏன்னா வந்து நாங்கள் அந்த டெஸ்லாவில் கிடச்சதே விற்றோம். அதுவே நிறைய பொருள் காசு கிடச்சிச்சு. பெருசாக எதுவுமே வாங்க இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். என்ன வாங்கணும்னு தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகேவா? கோல் ஆனால் ரொம்ப முக்கியம். அதனால் நான் கோல் மட்டும் வாங்கிக்கிறேன். அண்ட் வந்து கொஞ்சம் ஸ்னேக் ஆயிலு, புல்லட் எனக்கு தெரிஞ்சு போதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அங்கேயுமே புல்லட் கிடைக்கும். அந்த வீடு தானடா, அங்கேயும் புல்லட் கிடைக்கும். ஸோ அதை அங்கே எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இருக்கிற 4 ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்கிக்கிறேன். ஏன்னா ஸ்னேக் ஆயில் ரொம்ப முக்கியம். இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் சரிவா, இந்த ஸ்னேக் ஆயில் மட்டும் எடுத்துக்கோ. ஏன் வேணாம்? ஏன்? ஒன்று கூட வேணாம், எனக்கு பக்காவாகுது எல்லாமே. சரி, அப்போ இது வரேன். சீக்கிரம் வந்துட்டேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 80,000 டிஸ்டன்ஸில் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக 80,000 மீட்டருக்கு 80,000 மீட்டருக்கு வந்துட்டோம். வந்த உடனே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல இங்கே மேலே இருக்கிறவங்கெல்லாம் போட்டு தரலான்னு சொல்லி போடாச்சு. போட்டேன்னு எனக்கே தெரில. பட்டுக்கு நானே ரேண்டமாக சுட்டுட்ருக்கேன். கிட்ட போனால் தான் இவனுக்கு சுடுவானுங்களா மாட்டானுங்களான்னு தெரியும். போட்டேன்னு நம்புகிறேன். உள்ள போய் பார்க்கலாம். இவனுக்கு சுடுறானுங்க. ஆஹா, சுடுறானுங்க கைஸ். ஆஹா, என்ன இதுக்கு தான் ஸ்னேகல் வாங்கினேன் தெரியுமா? ஓகே, அவனை போட்டாச்சு. இந்த சைடில் இருக்கவனை போட. அவனை சும்மா சுட்டுட்டா இருக்கான். சுட்டுனே இருக்கான் கைஸ். போடு. ஐயோ, ரிவர்ஸ்ல ஓடிடு. வந்தாச்சு கைஸ், வந்தாச்சு. ஆஹா, கன் இப்பன்னு பார்த்து லோட் ஆகுது.
ஆஹா மேலேருந்து ஒருத்தன் சுடுறான் பாருங்க, மரணமாக சுடுவான் போல இருக்கு. சரி ஓகே, நான் போய் ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்னேக் ஆயில் இருக்கா? நான் சுட்டேன். ஏய் நம்மள்ட்ட ஸ்னேக் ஆயில் பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் வந்து எனக்கு ஹெல்த்தும் இல்லை, ஸோ நான் குடிச்சிட்டு ஓடுறேன். நான் சுற்றி விட்டுருவா? சுற்றி விட்டு ஏன் டெஸ்லா வந்து எண்ணெயை போட்டு தள்ளிடணும் அதானே? கரன்சி பண்ண ஆட்டை போடவா இல்லை நீ ஆட்டை போட்டுக்கிறியா? நீயே எடுத்துக்கோ, நான் வந்துடுறேன். நான் வரணும்ல முக்கியமாங்க. ஓகே ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்டு இந்த இடத்துக்கும் வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே அப்போ நீ மேலே இது போகணுமோ? வெயிட் பண்ண, நான் வந்து வந்துடுறேன், வெயிட் பண்ணேன். ட்ரெயின் எடுத்து மாதம் உள்ள போகலாம். வந்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன்டா, வரணும்ல. ஓகே எனக்கு பாண்டே தேவையில்லை, இந்த கேம் முடிச்சாலே போதும் தான் இருக்கு. நீ வர வரைக்கும் பாண்டை கலெக்ட் வண்டி. ஓகே இப்போ சுத்துறியா? நீ சுத்து. சரி இப்போ நீ மேலே போயிடு. நீ போயிட்டு சொல்றியா இல்லை நான் சுற்றிட்டுமா? சுத்துடியப்பா. சரி இப்போ வந்து பிரிட்ஜை வந்து நம்ம கீழே இறக்க போகிறோம். அது இறக்கவே 4 மினிட்ஸ்டா எஸ் ஆகும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவனுங்களாம் நம்ம போட்டு தரணும். இவன் வந்து மேலேருந்து சுடுறான். ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா இவனோட அது என்னதான் கேனானா இதை நான் யூஸ் பண்ணுறேன்டா. ஓகே டேரட்லேயும் இருக்குது, பட் டேரட்டில் பெருசாக சுட வர மாட்டேங்குது. கெனானில் சுட்டுக்கலாம், ஏன்னா அவன் வந்து நிக்கோலா டெஸ்லா போட போகிறான். பட் நான் டெஸ்லாவை நான் போட்டு காமிக்கலாம், பட் வேண்டான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு போன தடவை ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு, அதாவது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் ஜஸ்ட்டு டெஸ்லாவை எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? அதாவது அவன் செத்து போன பாடியை காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் கைஸ் இது வெறும் நைட் மேர் மோடில் முடிக்கிறோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தோம் இல்லைடா? சரி ஓகே வாங்க. பிரிட்ஜை லோவர் பண்ணிட்டேன்னா ஆளுங்க காணும். நான் இங்கே மாசாக சுட்டுனுங்கிறேனே. ஓ மேலேருந்தே போ கைஸ். அப்போ நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன்? ஓகே அவன் டெஸ்லா அப்போ வந்தோடனே இவனை விட்டுருவான். அப்போ நான் தான் சுடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதாவது கெனான் பால் வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். வந்துட்டானா? இன்வென்ட்ரியில் எலக்ட்ரிக் கன் வச்சிருக்கியா? ஓகே ஓடு. ஆஹா டெஸ்லா வரான் கைஸ், அங்கே பாருங்க. என் ஸ்க்ரீனில் ஆனால் உங்களுக்கு காட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன் டெஸ்லாவை. அவன் மேலே ஏறி போனான் பாருங்க. ஆமாம் ஓகே நம்ம வந்து கடமை என்னன்னா அவன் அங்கே பார்த்துப்பான். நான் முடிச்சிட்டியா? ஓகே கவுபாயெல்லாம் வரானுங்க பார்த்துக்கோ. நான் வந்து இவங்க எல்லாரையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது யாரா டெஸ்லாவியா? கைஸ் நான் மட்டும் சுட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு என்னடா நான் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதால இந்த குண்டு பட மாட்டேங்குது. அவனுங்க எல்லாம் மேலே ஏறி போகிறானுங்க, மேலே வரானுங்க பாருடா. ஸ்னேகால குடி. எனக்கு என்னமோ கன் எடுத்துட்டு நானும் மேலே போயிடலாமான்னு யோசிக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்துரு நீங்கள் வந்தீங்கன்னா தான் செட் ஆகும். ஆஹா டெஸ்லாவை எடுத்து காமிக்கணும், பட் நான் எப்படி போகிறது? சரி ஓகே கைஸ் நான் வந்து இப்போ டெஸ்லா பாஸை காட்டுறேன். அவர் வந்து என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே நீங்கள் தலைவரை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஸ்டைலாக வந்து சைடில் போகிறாராம். சரி ஓகே கைஸ் நைட் மேர் மோடில் டெஸ்லா பாஸ் எப்படி இருக்கான்? இவனை விற்றா $1 கிடைக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு இதுவும் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் இல்லைடா விற்க முடியல ஆக்சுவலாக. எப்படி விற்க முடியும்? ஏதோ மித்து இருக்குன்னு என் தம்பி சொன்னான். அந்த மித்து ஒர்க் ஆகுமா? ஸோ பாருங்களேன் நல்லா கருன்னு இருக்கான். என்னடா இவன் செத்து போய் கூட நம்மளை பார்க்குறான்ல. சரி ஓகே நிக்கோலா டெஸ்லா போட்டிருக்கா. சரி இவனை ஃபியூலாகவும் போடலாமா? கைஸ் எப்படியோ வேஸ்ட்டாக போகிறான். இவனை தூக்கி ஃபியூலாக போட்டுடலாமா? வாங்க இவனை எப்படி தூக்கிட்டு போகிறது? மேலேருந்து தூக்கிட்டு அப்படியே எப்படா தூக்குவேன் நான்? ஓகே கைஸ் அப்படியே பொறுமையாக அவனை தூக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துடுவோம். அப்படியே வந்துடுறா உள்ளே வந்துடுறா. ஆடா பாவி வரமாட்டேங்கிறா கைஸ். டே இவனை தூக்கி போடுறான். என்ன கண்ணு? ஓகே என் தம்பி வந்து ஃபியூலாக போட போகிறான். நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எவனுமே காணுங்க, வெட்டியாக இருக்கும். அதால் சரி இவனை தூக்கி போட்டு இவனை சாக்கில் போட முடியுமா? போட முடியுது கைஸ், நான் போட்டுடுறேன். ஓகே தண்டர் நைட்டு கைஸ், வெளியே போகக்கூடாது கைஸ். எங்கள் அக்கா வந்து எப்படி அந்த கன் யூஸ் பண்ணு சொல்லி கைஸ் இப்போ வந்து இவனை ஃபியூலாக போடுறேன். தமிழக போடுறோம்
கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிக்கோலா டெஸ்லா போய் ஃபியூலாக போட்டேன். ஐயோ இப்போ வந்து எப்படி ஃபியூல் ஏறிச்சுன்னு தெரில. இப்படி இருந்த ஃபியூலு இப்படி ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ ஃபியூலாக ஏறுவான் போல. ஆனால் அவனை வந்து விற்க முடியாது. நீங்கள் மேபி எண்டிங் ஃபைட்டில் சும்மா அவனை வச்சு ஏதாவது ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னா மேபி அதை ஃபியூல் போட்டு ப்ராங்க் பண்ணலாம் கைஸ். எனக்கு என்னமோ அதுதான் சரி படுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரசன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாவோட லிங்க்கு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.